அரசியலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை உறுத்தி பார்ப்போம். விசிகாவுடைய முதல் அமைச்சர் இன்றைக்கு பதவியேற்றிருக்காரு. ஆளுநர் மாளிகையில் புதிதாக 2 அமைச்சர்கள் விரிவாக்கம் நடந்திருக்கு. நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்த விரிவாக்கம் இருக்குன்ட்டு புதிதாக முதல் அமைச்சர் விசிகாவுடைய முதலமைச்சர், அதை எப்படி பார்க்குறீங்க? விசிகாவோட முதல் அமைச்சர் அதாவது அண்ணன் வன்னியரசு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர், சமூக நீதித்துறை அமைச்சராக இன்றைய தினம் தாவேகாவோட அரசாங்கத்தில் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இப்போ இவர் பார்த்தோம்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் திண்டிவனம் தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றிருந்தார். திண்டிவனம் தொகுதியில் திமுகவோட கூட்டணி வேட்பாளராக அந்த தொகுதியில் களம் கண்டு திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இப்படி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அத்தனை கட்சிகளோட ஓட்டையும் வாங்கி அதிமுக வேட்பாளரோட 734 ஓட்டுகள் அதிகம் பெற்று எம்எல்ஏ ஆயிட்டார். அப்போது அந்த திண்டிவனம் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல திமுக கூட்டணியும் 2வது இடத்துல அதிமுக கூட்டணியும் வந்திருக்கு. அப்போ திண்டிவனம் தொகுதி மக்கள் தாவேகாவை விரும்பலை, அப்படிதானே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 3வது இடம் தான் தாவேகா வந்திருக்கு. அப்போது திமுகவோட கூட்டணியில் அங்கம் வகிச்ச அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சேர்ந்த வன்னியரசு அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாரு. இதை நீங்கள் கேட்கலாம், என்னங்க இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே போயிருக்கிறாங்களே, இது முரணா இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது பழகி போன விஷயம்தான். ஏன்னா கடந்த காலங்களில் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. ஒரு கட்சி மட்டும் இருக்கு, நாம் தமிழர் கட்சியோட மட்டும்தான் கூட்டணி வைக்கல. மற்றபடி திமுக, அதிமுக, அவங்களோட எதிரியா, அதாவது கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி இருந்துக்கிறாரு, பாமகவோட கூட்டணியில் இருந்துக்கிறாங்க, தேமுதிகவோட கூட்டணியில் இருந்துக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாச்சு. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட ஆதரவாக பேசியிருந்தாரு. இப்போ திரு விஜய் அவர்களோட ஆதரவாக நிற்கிறாரு. அப்போ அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசாகவும் இல்லை. அதே மாதிரி அவங்க கொள்கை முரணாக இருந்த இந்து ராம் அவர்களை கூப்பிட்டு விருது கொடுத்துருக்கிறாரு. KS அழகிரி அவர்களுக்கு விருது கொடுத்துருக்கிறாரு. கூடங்குளம் அணு உலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அதே சமயம் இந்த சைடு நாராயணசாமி அவர்களோட கூட போய் நிற்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே EVKS இளங்கோவன் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார், அவருக்காக போய் ஓட்டு கேட்பாரு. இப்படி எல்லா கொள்கை முரணையும் அவர் உடச்சி எறிஞ்சிட்டு, அதாவது கொள்கையெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டணியில் போயிட்டாருன்னா எல்லாரோடும் இணக்கமாக இருந்துருவார். அப்படி அந்த வகையில் இவங்களோட இன்னைக்கு அமைச்சரவை உறுதியாயிருக்கு. 2009 ஈழப்படுகொலை நடக்கும்போது ஜனவரி 15ஆம் தேதி நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். அப்புறம் மற்ற தலைவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதுக்காக ஜனவரி 18ஆம் தேதி அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார். அப்போ அண்ணன் திருமாவர்கள் என்ன சொன்னார்னா, இனி காங்கிரஸ் கட்சியோடு எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலையே கூட்டணியில் போய் நின்றுட்டு அன்னை சோனியா வாழ்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. சில ஆண்டுகள் என்ன சொல்றாருன்னா, வாழும் அம்பேத்கரா விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறேன் அப்படின்னாரு. அப்போ முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கிறாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். அப்போ இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள் பதவியேற்றுட்டாங்க. அவர் பதவியேற்ற உடனேயுமே இங்க திமுக இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. எங்க இருந்துன்னா அண்ணன் ராசா அவர்கள் இரவே ஒரு பயங்கரமான காட்டமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, முன் ஏற தரப்பட்ட ஏணியும், ஏணின்னு யார சொல்றாரு? இந்திய முஸ்லீமுக்கு சொல்றாரு. முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், அடுத்த வார்த்தையை கவனிங்க, பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கே அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு ட்வீட்டை பதிவிட்டார். இதை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துருச்சு. என்ன இப்படி எழுதிட்டாரு ராசா அப்படின்னு. அப்போ உடனே அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வரணும்ல. அங்கேருந்து SS பாலாஜி அவர் விசிகாவோட துணை பொதுச் செயலராக இருக்கிறார். அவரும் முன்னாள் எம்எல்ஏவும். ஆமாம். அவர் என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா, அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகளை அசைத்திடாது அமைதியாய் கிடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே. நாங்கள் அமைதியாக போகிறது அநாகரிகத்தை தவிர்க்கிறதுக்காக தான். அடுத்த வார்த்தை பாருங்க, அநீதி தொடர்ந்து அனைத்தையும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, நாங்கள் அடக்க முடியாத ஆத்திரத்தில் எதையா நாங்கள் பேசிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு தான் சொல்லிட்டோம்னா பிரச்சனை அப்படின்னு அவர் ஒரு மிரட்டல் போட்டார். அப்போ வெளிப்படையாக இன்றைய காலையிலேருந்து 2 தரப்பும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கோபம் என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து இத்தனை ஆண்டா இருந்து கட்சி நம்ம அவங்களை எதுவுமே செய்யலை, நல்லா வளர்த்து விட்டோம், நம்மளோட ஓட்டை வாங்கி இன்னைக்கு எம்எல்ஏ வாங்கிட்டு ஆதரவு தரேன்னு தானே போனாங்க. கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திச்சுன்னா இது
தவறான இதுக்கு போயிடும். ஏன்னா இதுக்கான தேர்தலுக்கான செலவு தொகை அதிகம். பொருளாதாரம் முற்றிலும் முடக்கப்பட்டிரும் தமிழ்நாட்டுக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போதே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இங்கேருந்து ஒரு பணம் கொண்டு போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, கட்டட வேலைகள் நின்றோம். அப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. சரின்னு சொன்னோம். இப்போ போய் அமைச்சரவையிலே பங்கெடுக்கிறாங்களே, இது எப்படி நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் கோபமும் அவங்க கிட்ட இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, நான் தானே போறேன் உனக்கு என்ன அப்படிங்கிறது இவங்களோட. அதே மாதிரி இன்னைக்கு காலையும் RS ட்வீட். ஆமா, அதாவது அந்த விமர்சனங்கள் வந்து அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ரொம்ப பக்குவமா அப்படியே சிலேடையா போட்டு இன்னொரு ஒரு ட்வீட் போட்டுக்க. அதுல என்ன சொல்றாருன்னா, என் வீட்டு தென்னை எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் முடத்தெங்கு என பெயர், இலக்கியத்தில் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் அப்படின்னு கேட்கிறாரு. அது என்னன்னா, முடத்தெங்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு, அதாவது ஒரு தென்னை மரம் ஒரு வீட்டில் இருக்குது, அங்கே வளர்ந்துட்டு அங்கே வாங்கின தண்ணியெல்லாம் குடிச்சு நல்லா தெம்பாக வளர்ந்துட்டு அப்படியே சாஞ்சு போய் அடுத்த வீட்டில் போயிட்டு இளநியை போடும் பாருங்க. இளநீ அங்கே தான் தொங்கி கீழே விழுந்து போகும். அப்போ எனக்கு பயன் தராமல் அடுத்த வீட்டுக்கு பயன் தரங்க தென்னை மரத்தை வந்து முடத்தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு பொருளை தான் அவர் சொல்றாரு. என்னுடைய ஓட்டை வாங்கி என்கிட்டேருந்து ஜெயிச்சுட்டு நீ அங்கே போய் ஆதரவு கொடுத்து அந்த வீட்டுக்கு பலன் கொடுக்குறியே அப்படின்னு 2 பேருமே பேசியிருந்தாங்கல்ல. விஜய் அவர்கள் வந்து RSS உடைய குழந்தைன்னு சொல்லி திருமாவளவன் நிறைய இருக்கு, வீடியோ கொட்டி கிடக்கு. ஆமா, அதாவது எப்படி சொல்றாரு, அண்ணன் சீமான் அவர்களும் அவர் வந்து தம்பின்னு சொன்னாரு, திரு விஜய் அவர்களும் RSS பெற்று போட்ட குழந்தைகள் அப்படின்னாரு. இப்போ அந்த குழந்தையோட அவர் போய் உறவாடிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு, அமைச்சர் RSS பெற்று போட்ட குழந்தை தானே, குழந்தை என்னங்க பண்ணுச்சு, பாவம் பழக்கணும்ல, அப்பா தானே RSS, குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பேச மாதிரி. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இங்க வந்து 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கு பாஜகக்கு, ஒன்னு நாம் தமிழர், ஒன்னு வந்து தாவேகா அப்படியே சொல்லியிருக்காரு. அது வேற வாய், அதேதான். இப்ப அமைச்சர் ஆயிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் வந்து மின்வெட்டு அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து சென்னை புறநகரில் இருக்கிற மாவட்டம்லாம் மின்வெட்டு அதிகமாக இருக்குன்னு மக்கள் வந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டத்திலலாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஆமாம், நேற்றுல இருந்தே சென்னை வந்து போராட்ட களமாக தான் இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருந்த போதிலும் சென்னையில் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நேற்று பார்த்தோம்னா மதுரை வாயலில் மின்துறை அலுவலகத்துக்கே போய் பூட்டு போட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அங்கேருந்து அதிகாரிகளோட வாக்குவாதம் செய்கிறாங்க. ஏன்னா அங்கே மதுரை வாயில தினசரி மின்வெட்டு வருதான், ஒரு நாள் 2 நாள்லாம் பொறுத்துக்கிறாங்க. டெய்லி மின்வெட்டு அப்படின்னா என்னங்க நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு அங்கே போய் மதுரை வாயில் மின்துறை அலுவலகத்தில் எப்படி கட் பண்ணுறாங்கன்னா, நைட்டு 2 மணி to 4 மணி வரை, நைட்டு நேரத்தில் மட்டும். அது என்ன கணக்குன்னு தெரியல, அந்த நேரத்தில் தூங்கி இருப்பாங்க. இப்போ கட் பண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் யாருங்க தூங்குவா? சரி, அடுத்து போயிடலாம். ராயபுரம் தொகுதியில் பார்த்தோம்னா, ராயபுரத்தில் வீதிக்கே வந்துட்டாங்க எல்லாருமே, தெருவில் நின்று போராட்டம். கொளத்தூர் தொகுதியில் பார்த்தோம்னா, கொளத்தூரில் 4 மணி நேரமாக மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடுறாங்க. இப்போ கரெக்டாக இருக்கும் இது 4 மணி நேரமாக மின்சாரம் இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணிட்டோம்னா, ஏங்க நான் 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டாங்க, ஏங்க எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. அவங்க ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து குன்றத்தூரில் அங்கே வந்து கரண்ட்டே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அலுவலகத்துக்கு போய் சரி நம்ம போய் நீதி கேட்போம், எல்லாரும் கிளம்புங்கடா அப்படின்னு இந்த வரிசையாக சர்க்கார் படத்தில் போவாங்களே அப்படி மொத்தமாக போயிட்டு மின்துறை அலுவலகத்துக்கு போனால் எல்லாம் திறந்துருக்கு, கேட்டை மட்டும் பூட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தோம்னா ஃபேன் ஓடுது, லைட்டு ஓடுது, எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இங்கே மட்டும் கரண்ட் இருக்கு, ஆனால் கேட்டை பூட்டியிருக்கிறாங்க. 3 மணி நேரம் நின்று பார்த்துட்டு வெறுத்து போயிட்டு அப்புறம் வழக்கம் போல பாலிமருக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்லி மின்துறை அலுவலகத்தில் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கப்படாத மின்வெட்டு, அதுவும் முக்கியமாக சென்னையில் ஒரு தொழில்துறை நகரம், தலைநகரம், இங்கே வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு மக்களை வெகுவாக பாதிப்புள்ளாக்கியிருக்கு. இது மின்வெட்டு மட்டும் கிடையாது, இங்கே குடிநீரும் வரல, மெட்ரோ வாட்டர் பல பகுதியில் வரல, குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இல்லை நேற்றைய தினம். அப்போ மக்கள் வந்து தொடர்ச்சியாக மின்சாரமும் இல்லை, தண்ணியும் இல்லை, என்ன தாண்டா நடக்குது, என்ன தாண்டா பண்ணுறீங்க, ஒரு வாரமாக எங்கே தாண்டா போய் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இதற்கெல்லாம் தாவேகாவினர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதிகாரிகள் வந்து தாவேகாட்சி விரும்பலை, திமுகவுக்கு வந்து ஆதரவாகத்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, அவங்க தானே சொன்னாங்க, அரசு ஊழியர்லாம் எங்களுக்கு தான் அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்க, தபால் ஓட்டில் அவங்க தானே முன்னிலை. தமிழ்நாடே விரும்பலைங்கிறது 2வது கதை. தமிழ்நாடே விரும்பலை, ஆனால் அவங்க சொன்ன என்ன, தபால் ஓட்டில் நாங்கள் அதிகமாக வந்துட்டோம், அரசு ஊழியர் எங்களுக்கு தான் அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ இது என்ன பேச்சுது? அப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஆமாம். ஆனால் அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வந்து ஆய்வு ரைடுலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உஷாராய்க்கோங்கயா உஷாராய்க்கோன்னு சொல்லிட்டு, அதாவது தாவேக்காவோட நம்மளோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆமாம், தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு, புஷியானந்த் அவர்கள். நீங்கள் ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் போகணும், நீ யாரு போறதுக்கு, நீ போய் கட்சி வேலையை பாருப்பா அப்படின்னு. அதாவது ஆய்வுக்கு போகாதீங்க, எந்த பிரச்சனையும் சிக்கிக்காதீங்கன்னு இவர் சொல்றாரு, பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர். ஆனால் இங்கே தினம் தினம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எம்எல்ஏ, அமைச்சர், கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் கிளம்பியாச்சு ரீல்ஸ் போடுறதுக்கு. இதில் வந்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தோம்னா, முதல்ல திருப்பரங்குன்றம் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ திரு நிர்மல்குமார் அவர்கள், அவர் தான் இன்றைக்கி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து நேற்றைக்கு கோயிலுக்கு போகிறார். திருப்பரங்குன்றம் கோயில் வந்து பார்த்தோம்னா காலையில் 5:30க்கு தொடங்கி 1 மணிக்கு நடைய சாத்திடுவாங்க, மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு தொடங்கி
9 மணிக்கு நடைய பூட்டிடுவாங்க. அப்போ இதுதான் வந்து அந்த ஆகம விதிப்படி அந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம். இவர் என்ன பண்ணுறாரு, 1 மணிக்கு அப்புறம் தான் வர்றாரு. 1 மணிக்கு அப்புறமாட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:10 மணி அளவில் சாமி கும்பிட்றாரு. அந்த வீடியோலேயே வருது, இதை வாட்சை காட்டுறாங்க. அப்போ 1 மணிக்கு அப்புறம் கோவில் நடை சாத்துறதுன்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக சாத்திடுவாங்க. அதான் ஆகம விதின்னு சொல்றது. அந்த டயத்துக்கு அப்புறமா இவர் ஒரு அமைச்சருங்கிறதுனால நேரத்தை நீட்டிச்சு கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும் திறந்து அதுக்கப்புறம் தான் பூட்டியிருக்கிறாங்க. இது ஒரு முதல் குற்றம். அடுத்தது, எந்த கோயிலையும் இப்பெல்லாம் வந்து அலைபேசி உள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து மூலவரையை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, கருவறையை வீடியோ எடுத்து போடுறாங்க. கருவறையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா எப்படி அதெல்லாம் ரொம்ப தப்பானோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால இப்போ மொபைலை உள்ள அலோவ் பண்றதில்ல. இவங்க என்ன பண்றாங்க, கூட இவர் கூட போவாங்க இல்லையா, இப்போ ஒரு எம்எல்ஏ போனாவே இப்பெல்லாம் 100 பேர் பின்னாடி ஒத்திக்கிறாங்க. அது இவர் ஒரு அமைச்சர், 2 துறைக்கு அமைச்சர், 2 துறை அமைச்சர், 2 வச்சிருக்கிறாரு. அப்போ மொத்த பேரும் உள்ள இறங்கிட்டு என்ன பண்றாங்க, மொத்தமா வீடியோ எடுத்தாச்சு. மொபைலில் ஃபுல்லாக வீடியோ எடுத்து கருவறையை, அவர் சாமி கும்பிட்றது, அவர் உளுந்து கும்பிட்றது எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டாங்க. அப்போ இது ஆகம விதிமுறையில் வருது, இது எப்படி அவர் வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் பகுதி மக்களே வெகுவாக வந்து பேசிக்கிறாங்க. இவர் இப்போ அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறார், ஆகம விதியை மீறிக்கிறார். அந்த திருப்பரங்குன்றம் கோயிலையே இந்த வருஷமும் மறுபடியும் ஜோதி வரும், தீபம் ஏற்றுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா இவங்க கூட்டணியில் தான் அதிமுகவும் இருக்கிறாங்க, அதாவது ஒரு 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்க கூட்டணியில் தான் விசிகாவும் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். மதுரை நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து விசாரணை, ஆமா, அவங்க வந்து தானா இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆகம விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தானா இந்த வழக்கை வந்து விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் இந்த பக்கம் ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா விழுப்புரம் தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் போய் ரீல்ஸ் போடுறாங்கடா, நம்ம மட்டும் தாண்டா பேசாமே இருக்கிறோம், என்ன தாண்டா பண்றது, நம்ம என்ன பண்ணலாம், எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. விழுப்புரத்தில் அம்மா உணவகம் இருக்குல்ல, எட்ரா வண்டியா நேராக அம்மா உணவகத்துக்கு போயாச்சு. மொத்த பொறுப்பாளர் போயிட்டு, எங்கம்மா இன்னைக்கு என்ன எவ்வளோ சமைச்சிருக்கிறீங்க? அங்கே பாவம் அப்பாவி மகளிர் சுய குழுவை சேர்ந்தவங்க இல்லை அப்பாவி பெண்கள் அங்கே வேலை செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் கட்சிக்காரங்கள, ஆளுங்கட்சியில் நாங்கள் ஆளுங்கட்சிக்காரன் வந்திருக்கேன் பதில் சொல்லுமா அப்படின்னு நேராக போயிட்டு, எவ்வளோம்மா சமைச்சிங்க, இன்றைக்கி வந்து எவ்வளோ சாம்பார் சாதம் போட்டிங்க, எத்தனை தோசை போட்டிங்க, எத்தனை இட்லி இன்னைக்கு, இதெல்லாம் கணக்கு எடுத்து ஆய்வு எடுத்துக்காங்க. தண்ணி வருதா, தண்ணியெல்லாம் நல்லா வருது. இதெல்லாம் யாரு, தாவேகாவோட கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என்னன்னு தெரியல, தாவேகா கட்சிக்காரங்க துண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க அணைக்கட்டு தொகுதியோட வேட்பாளராக இருந்தவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் தோத்துட்டாரு. அவர் யாருன்னா திரு வேல்முருகன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போறாங்கடா, நான் பாரு ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதனால நான் ரீல்ஸ் போட முடியாம இருக்கேன். உடனே சொல்லிக்க, என்னன்னு எம்எல்ஏ ஆனா தான் ரீல்ஸ் போடணுமா, நீ வேட்பாளர்னே நீ போடனே, மறுபடியும் ஒரு எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நீ எம்எல்ஏ ஆகிடலாம். ஆமால, அப்ப என்ன பண்ணணும், ரீல்ஸ் போடணும். ரீல்ஸ் போடுறத மட்டும் நிப்பாட்டிராதனே அப்படின்னு கிளம்பிட்டாரு. நேரா அணைக்கட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, நான் தான் இந்த தொகுதியில் தாவேகா சார்பாக வேட்பாளராக நின்னேன், இங்கே என்ன ஆஸ்பத்திரி எல்லாம் சரியாக நடக்குதா, டாக்டர்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க, நர்ஸ் எத்தனை பேருமா இருக்கிறீங்க, மருந்து எவ்வளோமா இருக்குது, ஏன்னா நம்ம போனதை கேட்டோம்ல மருந்து மாதிரிலாம் பார்க்கலன்ட்டு பாத்ரூமை போய் பார்த்தோம்னா சாட்டையில் திட்டுவாங்க, நம்ம இங்கிட்டு இப்படியாக்கா போவோம், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு மாத்திரை மருந்துல யாரு, தேர்தலில் தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் அவர் போய் இந்த பக்கம் ரீல்ஸ். அடுத்து யார் பண்ணுறாங்கன்னா இங்கே தாம்பரத்தில், அதுதான் ரொம்ப காமெடியாக இருக்கும். தாம்பரத்தில் வந்து தாம்பரம் முடிச்சு ரோட்டில் ஒரு பழக்கடை, ரோட்லேருந்து ஒரு 2 அடி தாண்டி அவர் வந்து பழங்களையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாரு. அது தவறு தான், ஏன்னா நடைபாதைங்கிறது நடக்கிறதுக்கு தானே. இங்கே அருணாச்சல ரோட்டில் குடிச்சிட்டு நடைபாதையில் படுத்து கிடந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு வியாபாரி நடைபாதையில் 2 அடி முன்னாடி தள்ளி வச்சுட்டாராம் பழக்கூடிய. உடனே ஒரு போயிட்டாப்புல, யாரை கேட்டீங்க ரோட்டில் நீ வச்சிருக்கிற, நீ தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ ஒரு தீய சக்தி, எதுக்கு இங்கே வச்சிருக்கிறேன்னு சொல்லி சண்டை. உடனே அவரு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த SSS பழக்கடை வந்து பெரிய அதிகாரி வந்திருப்பாரோ, இல்லை ஒருவேளை இந்த கேவி குப்பம் எம்எல்ஏ மாதிரி இவர் ரொம்ப எளிமையா வந்திருக்காரு, நம்ம தொகுதி எம்எல்ஏவா இருக்குமோ, ஏன்னா இவங்கள்ட்ட பாதி பேருக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, பொதுமக்கள்ல 3/4 பேருக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லிக்கிறாரு, நான் எம்எல்ஏவோட பிஏ, எம்எல்ஏ காமாட்சி மேடம் இருக்காங்களே அவங்களோட பிஏ. யாரு எம்எல்ஏ காமாட்சினா, இந்த 108 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க பாருங்க, பல்லாவரம் வேட்பாளர், எளிய வேட்பாளர், அவங்களோட பிஏன்னு சொல்லிக்கிறாரு. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏன்டா வந்தே நீங்க 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் ஒருத்தன் பிஏன்னு வந்து சொல்லிக்கிட்டு இங்க பழக்கடையில இருந்து பிரச்சனை பண்றான். ஒரு பழக்கடையில போய் இதெல்லாம் சொல்றான், எதுக்கு சொல்றான்,
டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? மாம்பழ சீசனு ஒரு 2 கிலோ மாம்பழம் வீட்டுக்கு கட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா நவாப்பழமோ இல்லை பலாப்பழமோ வீட்டுக்கு பார்சல் பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட் அந்த ஓசிக்கு தான் போய் நின்றுக்குது. அதை பிடிச்சி உட்கார வச்சிட்டாப்ல. இங்கே வா, நீ யாரு பிஏ ஃபோனை போடு நீனு, ஏன்டா 10 நாள் தான் ஆகுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து, அதுக்குள்ளேயும் இப்போ கிளம்பிட்டீங்களாடா அப்படின்னு போட்டு உட்கார வச்சுக்கதான் தெரிஞ்சுது. அவர் வந்து எம்எல்ஏவோட பிஏ கிடையாதான், எம்எல்ஏ கணவரோட உதவியாளராக இருந்துக்கிறார். அதாவது பிஏலாம் கிடையாது, உதவியாளர்னா என்ன, கூட வந்துட்டு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ இப்படி எல்லா பக்கத்தும் கிளம்பிட்டாங்க. இப்போ காலையில் நம்ம உட்காந்தோம்னா எத்தனை வீடியோ எடுக்கிறது, எதுக்கு பதில் சொல்கிறது, எதை எடுத்து அம்பலப்படுத்துறது அவங்கள கொடுக்குறாங்க. இது தீராது. பொதுச் செயலாளர் சொல்லிட்டா அதுக்குமே வீடியோ போடுவாங்க. எங்க பொதுச் செயலாளர் நீங்கள் கட்சி வேலையை பாருங்க, நான் என் தொகுதி வேலையை பார்க்குறேன், என்னையே நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறீங்க, தளபதி நீங்கள் வந்து இவரை கண்டிக்கணும், தளபதி இவர் ரொம்ப போறாரு இந்த புசி அப்படின்னு அவருக்குமே வீடியோ போடுவாங்க. ஆனால் அவரே தலைமைச் செயலகத்துக்குள்ள வச்சு வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களை வந்து உறுப்பினராக சேர்த்துக்கிட்டார். அவருக்கான ஆட்களை உள்ள சேர்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பக்கத்து இவர் ஆதவ் அண்ணன் வந்து அவர் ஒரு டீமை சேர்க்கிறாரு, இந்த பக்கத்து ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் அவருக்கு ஒரு டீமை சேர்த்துட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா அவரு இப்போ உள்ள வந்துட்டார் இல்லையா, ஒருத்தர் வெளியில போனோன்னு இவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள வந்துட்டார். அப்போ இங்கிட்டு செங்கோட்டை ஒரு டீம் வச்சிருக்காரு. அப்ப எல்லாரும் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு டீம், இங்கிட்ட அருண்ராஜ் ஒரு டீம், இப்ப எல்லாரும் டீம் சேர்க்கும் புதுசா பார்த்தாரு, ஆஹா இவங்க நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்கடா, உடனே அவர் அங்கிட்டு ஒரு டீம் கட்ட ஆரம்பிச்சார். இதுதான். ஆனால் இதாவது இவங்க வந்து சொல்கிறாங்களே, தமிழ்நாடு வந்து சொர்க்கமாக இருக்குது, சொர்க்கத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், தளபதி ஆட்சி சொர்க்கத்திலலாம் கொடுத்துட்ருக்காரு. எங்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான். அதுதான் இன்ஸ்டாகிராமில் மட்டும் அந்த பிஜிஎம்லாம் போட்டு, ஏன்னா இப்போ இளவு வீட்டுக்கு போனாவே பிஜிஎம் போடுறாங்கப்பா. ஒரு நல்ல மாசான பவர்ஃபுல்லான அந்த பாட்டெல்லாம் வந்து பாட்டாக கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே ரீல்ஸில் கேட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டால் வெறுப்பாகுது. அங்கே ஒரு ஃபேக்ட்ரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபேக்ட்ரி எரியுது. இங்கே சோழிங்கநல்லூரில் ஒரு ஐடி கம்பெனி எரியுது. அது ஒரு ஐடி கம்பெனிங்கிறதுனால ஓனர் யாரும் இல்லை, இதே வேற ஒரு தனியாரோட நிறுவனம் இருந்துச்சு, நான் வீடியோ போட்டோன்னு விளக்கமாக எடுத்து துரத்திருப்பாரு. ஏன்டா என் சொத்து எரிஞ்சிட்டு இருக்கு, நீ பிஜிஎம் போட்டு சோக கீதங்கள் வாசிக்கிறியா? ஆனா அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. நம்ம நேத்தே வந்து பேசியிருந்தோம், கப்பல்ல வேலை நம்மளை கூட்டு போனாங்க, இப்ப நடுக்கடல்ல விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் அவர் தான் எங்களோட பொதுச் செயலாளர், கருத்து முரண்பாடு தான், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப சற்றுமுன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கருத்து வேறுபாடு தான் தவிர மோதல்லாம் கிடையாது, என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவர் தான் எங்களோட பொதுச் செயலாளர். இது வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். அவங்க வந்து எல்லாம் பேசுறதெல்லாம் திட்டிட்டு வண்டையா திட்டி முடிச்சுட்டு கடைசியில் என்ன இருந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும், அவர் நல்ல முடிவு எடுப்பார்னு நினைக்கிறேன், முடிவு எடுக்காம விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க இத்தனை நாளா. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது காத்திருந்து பார்த்தாங்க, இளவு காத்த கிளி மாதிரி, அங்கே ஒன்றும் நடக்கலை, அமைச்சரவை விரிவாக்கம் முடிஞ்சு போச்சு. அங்கே முதல்ல போய் நின்னாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அமைச்சரவை வாங்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, என்ன இருந்தாலும் முனகுச்சி அங்கே தானே அடிச்சிருக்குது, வேற எங்கே போக முடியும், நேராக அங்கேயே போயாச்சு. ஏன்னா இங்கே இருந்தால் தான் எம்எல்ஏ பதவிக்கு சிக்கல் வருமே, அந்த வழக்குகள் வந்துடும். அதிகாரம் இல்லாட்ட பதவி இல்லாட்ட இருக்க முடியாது. ஏற்கனவே அங்கே கட்சியோட உத்தரவை மீறி இங்கே போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, அது என்னைக்கு இருந்தாலும் பஞ்சாயத்து தான். இப்போ மறுபடியும் சரி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அந்த பக்கமே போவோம் அப்படின்ட்டு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு இன்னைக்கு முடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாடு இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மதில் மேலே நின்றுட்டு இருந்தாங்க, இங்கிட்டு குதிப்போமா அங்கிட்டு குதிப்போமா அப்படின்னு அந்த சைடு சாஞ்சிட்டே தான் நின்னாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்து அந்த சைடு குதிக்க போற மாதிரி தெரியும். எடப்பாடி அவர் கையில தான் இப்போ இறுதி முடிவு இருக்காங்க. ஆமா, இப்போ அவர் சொல்லணும் இவங்களை ஏத்துக்கிறதா இல்லையான்னு. மறுபடியும் பால் வந்து எடப்பாடி அவர்களோட கைக்கு போயிடுச்சு. ஆனால் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசியல் தினமும் நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.